அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் திருமலை இணைந்திருக்கிறார். திருமலை, இன்று எவ்வாறு விசாரணை நடத்தப்படவிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சேலம் கருப்பூர் அருகே இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் உதவி பேராசிரியராக இருந்தவரும் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியராகவும் இருந்த பிரேம்குமார் கடந்த 2022ஆம் ஆண்டு அவர் மீது புதுக்கோட்டையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பாலியல் தொந்தரவு அளித்ததாகவும் ஜாதி பெயரை கூறி திட்டி மிரட்டல் விடுத்ததாகவும் பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் புகார் செய்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவாளராக இருந்த தங்கவேல் என்பவர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சார்பாக சேலம் சூரமங்கலம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதனையடுத்து சேலம் சூரமங்கலம் மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 2022 ஏப்ரல் மாதம் பேராசிரியர் பிரேம்குமாரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணையானது சேலம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்றும் இந்த வழக்கு விசாரணை சேலம் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குக்காக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேல் ஆகியோர் சாட்சியாக ஆஜராகி இருக்கின்றனர். தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு மீது எந்த மாதிரி விசாரணை நடைபெற்று வருகிறது என்பது குறித்து இந்த வழக்கு விசாரணை முடிந்த பிறகு தெரிய வரும். ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை சேலம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த வழக்கு விசாரணைக்காக முதல் முறையாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோர் சாட்சியாக ஆஜராகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி திருமலை.